வெல்கம் டு டின் ஆத்தனிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தவா பன்னீர் மசாலா. இந்த தவா பன்னீர் மசாலாவை சப்பாத்திக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணியும் சாப்பிடலாம், இல்லைன்னா சாதத்தில் கலந்து பன்னீர் மசாலா ரைஸாகவும் சாப்பிடலாம். நீங்கள் எப்படி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கு முன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ கீழே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அளவுள்ள பன்னீர், அதற்கேற்றாற் போல் அளவுகளை சொல்லியிருக்கேன். 2 ஸ்பூன் தயிர், 3 ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த தவா பன்னீர் மசாலா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் இருக்கும். முதல்ல நம்ம பன்னீரை பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். முதல்ல நாம் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரில் 2 ஸ்பூன் அளவுள்ள தயிரை சேர்த்துக்கணும். அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு இதை சேர்த்து பன்னீரை உடையாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 15 நிமிஷம் நல்லா ஊறணும். அதற்குள்ளே தேவையானவற்றை ரெடி பண்ணிடலாம். 3 வெங்காயம், 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். 1 கேப்சிகம் எடுத்து அதன் உள்ளே இருக்கிற நடு தண்டு பகுதியும் விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாவையும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் இருந்தாலே போதும். உங்ககிட்ட பெரிய சைஸ் தவா இருந்தால் அதில் செய்யுங்க, இல்லைன்னா இதுபோல் வீட்டில் இருக்கிற நான்ஸ்டிக் பேன்லேயும் ஈஸியாக செய்யலாம். 2 ஸ்பூன் அளவு பட்டரும் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் சேர்த்து அதை நல்லா சூடாக்கணும். ஆயில் நல்லா காய்ந்த பிறகு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதையும் அப்படியே வதக்கி விட்டுறலாம். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துடணும். தக்காளி நல்லா குழைய வதங்கின பிறகு மசாலாவை சேர்க்கணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், சாட் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சரியாகிற வரைக்கும் அனாவசியமாக வெளியில் போகாமல் வீட்டில் பிடிச்சமான ரெசிபிக்களை கற்றுக்கிறதும் செய்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. 1/2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடணும். 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு பிறகு ஆயில் நல்லா பிரிஞ்சு வரதை பார்க்க முடியுது. இந்த ஸ்டேஜில் மூடியை திறந்து கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம்மை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிய பிறகு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதோட சேர்த்துக்கணும். உடச்சிடாமல் அப்படியே நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். பன்னீரை கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உடையாது. மெதுவாக கிளறி விடணும். பன்னீர் குக் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்காது, 3 நிமிஷமே போதும். ஃபைனலாக 1 ஸ்பூன் பட்டர், கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கசூரி மேத்தி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் போதும். ரொம்பவும் டேஸ்டான தவா பன்னீர் மசாலா கிரேவி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.